வந்தவரெல்லாம் வாழ வைக்கும் தமிழ்நாடு. இங்க யார் வேணாலும் ஈஸியா வந்து இங்க செட்டில் ஆயிடலாம். ஈஸியா ஆதார் கார்டு எடுத்துடலாம், ஈஸியா ஓட்டர் ஐடி எடுத்துடலாம். ஏன் அவங்களால இங்க வந்து ஓட்டு கூட போட முடியும். ஆனா இந்த சொந்த மண்ணில் இருக்கிற சில பிள்ளைகளுக்கு அடிப்படை உரிமை மறுக்கப்படுது அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியும். ஆமாங்க, இங்க ஒரு சில பேருக்கு ஜாதி சான்றிதழ் அப்படின்ற ஒண்ணே ஒரு கிடைக்காத வரமாவே இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியும். நம்ம தமிழ்நாட்டுல ராமநாதபுரம் மாவட்டம்ல ஒரு சில கிராமங்கள்ல உள்ள பல பேருக்கு பல வருஷங்களாக இங்க ஜாதி சான்றிதழ் வழங்கப்படாமே இருக்கு அப்படிங்கிறது சொன்னா அவங்களால நம்ப முடியும். இன்னைக்கு காலையில அதிகாலையில இருந்து சுமார் 4 மணி நேரத்துக்கு மேல நூற்றுக்கணக்கான மக்களும் குழந்தைகளும் வீதிக்கு வந்து கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி ஜாதி சான்றிதழ் பல வருடங்களாக எங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன பிஞ்சு குழந்தைகள் சீருடையில வந்து நின்றுட்டு ஸ்கூலுக்கு போகாம அங்க ஜாதி சான்றிதழ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. இது இந்த அரசுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் இந்த சிஸ்டம்க்கும் ஒரு அவமானம், ஒரு அவலம் இல்லையாங்க. ஒரு ஜாதி சான்றிதழ் இல்லை அப்படின்னா அந்த சிஸ்டத்துல இருந்தே அந்த பர்டிகுலர் பீப்புள் புறந்தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறது தான் இங்க உண்மைங்க. இது நம்ம சோசியல் ஜஸ்டிஸ் பேசுற இந்த மண்ணில், இந்த பெரியார் மண்ணில் இது ஒரு அவல நிலை இல்லையாங்க. ஒரு சிஸ்டம் தன் பிள்ளைகளை பல வருடங்களாக ரெக்கக்னைஸ் பண்ணாம அவங்கள பத்தின முக்கியத்துவம் கொடுக்காம அப்போ ஒரு ஜாதி சான்றிதழே இல்லாம தாத்தா அப்பா குழந்தைங்க இந்த மாதிரி ஜென்ரேஷன் தாண்டி இருக்காங்க அப்படின்னா அவங்களால நம்ப முடியுது. இதே ஒரு விஷயம் ஒரு சிட்டிலேயோ இல்ல ஒரு ஓட் பேங்க் அதிகமா இருக்க விஷயத்திலயோ நடந்திருந்தா இதுக்குண்டான முக்கியத்துவம், இங்க உள்ள மீடியா கவரேஜ், இதுக்குண்டான விவாதங்கள் எவ்வளவு மும்முரமா போயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒரு சில கிராமங்கள் தானே, இந்த கிராமங்களால பெரிய யூஸ் கிடையாது ஒரு ரூலிங் பார்ட்டிக்கு, அங்க அதிகபட்ச ஓட்டுகள் இல்ல, அதனால இவங்க புறந்தள்ளப்படுறாங்களா அப்படிங்கிறது இங்க ஒரு பிரதானமான கேள்வியா இருக்குது. ராமநாதபுரத்துல இருந்து பல கிராமங்கள்ல இருக்க மக்களும் குழந்தைகளும் இங்க பேசிக்கா தண்ணி இல்ல, ரோடு சரியா இல்ல, கரண்ட் சரியா இல்ல அப்படின்னு போராடலுங்க. அவங்களுக்கு உண்டான உரிமையை கேட்டு இங்க ரோட்ல நிக்கிறாங்க. விடிய விடிய மக்கள் கலெக்டரை பாக்குறதுக்காக வேண்டி நிக்கிறாங்க. அவங்களுக்கு பல வருடங்களா அவங்களோட ரெக்வஸ்டா இருக்கப்படுற இந்த ஜாதி சான்றிதழை வழங்குறதுக்கு உண்டான அடுத்த கட்ட நகர்வுகளை எடுக்கணும் அப்படின்றது அவங்களோட கோரிக்கையா இருக்கு. இன்னைக்கு நேத்து உள்ளவங்களை நம்ம பிளேம் பண்ண முடியாதுங்க. இது பல வருஷமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிஸ்டமே ஒரு குரூப் ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வர்க்க அளவுல பார்த்தா கூட இது ஒரு விதமான இன்டிஸ்கிரிமினேஷன், ஒரு விதமான ஆபரேஷன் இல்லையா? இவங்களும் நம்ம நாட்டுல இருக்கிற மக்கள் தானே, இவங்களுக்கு உண்டான பேசிக் நீடான இந்த ஜாதி சான்றிதழை ஏன் வழங்கல அப்படிங்கிற கேள்வி எழுந்ததில்லை. இன்னொரு குரூப் இருக்காங்க, இங்க நாங்க ஜாதியே வேண்டாம், ஜாதி சான்றிதழே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்க என்ன ஜாதி சான்றிதழுக்காக இன்னும் போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு குரூப் கேட்டுதான் இருக்காங்க. அதாவது நம்ம சிஸ்டம் வைஸ் பார்க்கணுங்க. கவர்மெண்ட் அப்படிங்கிறது இந்த ஜாதி சான்றிதழை பொறுத்துதான் எல்லாமே இங்க கட்டமைக்கப்பட்டிருக்கு. எஜுகேஷனா இருக்கட்டும், வெல்ஃபேர் ஸ்கீமா இருக்கட்டும், சோஷியல் ஸ்கீமா இருக்கட்டும், இந்த ஜாதி சான்றிதழ் பேஸ் பண்ணி தான் இங்க இருக்கு. நம்ம சிஸ்டம் அப்படிதான் இருக்குங்க. இந்த ஜாதி சான்றிதழ் ஒரு லக்ஸுரி கிடையாதுங்க, இது ஒரு பேசிக் ரைட் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் விளங்கிக்கணும். வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சு பல வருஷம் வேலை செஞ்சு விசா கன்ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் கிரீன் கார்டுக்காக எப்படி மணிக்கணக்காக நம்ம வெயிட் பண்றோம் அப்படின்றது அந்த சிஸ்டம். நம்ம ஒரு இடத்துக்கு விருப்பமா வேலைக்கு போறோம், அங்க விருப்பமா நமக்கு வேண்டிய கிரீன் கார்டுக்காக நம்ம அப்ளை பண்றோம், கிடைக்குதுங்க. ஆனா இங்க பிறப்பால ஒருத்தருக்கு எப்படி ஒரு பர்த் சர்டிபிகேட் கிடைக்கும் அப்படிங்கிறது, அதே மாதிரி இந்த ஜாதி சான்றிதழ் அப்படின்றது கிடைச்சு ஆகணும் அப்படின்றது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டுங்க. ஒரு லெவல்ல இருந்து இந்த மாணவன் ஒரு மாணவி ஒரு படிக்கிறாங்க, மேற்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு கல்லூரிக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஜாதி சான்றிதழ் இல்லாம எப்படி அவங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்? ஒரு சென்ட்ரல் லெவல் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னாக்கா அப்ளிகேஷன் வாங்கணும்னா கூட அதுக்கு இந்த ஜாதி மிக தேவையான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? ஒரு அரசியல் அமைப்பு, ஒரு அரசாங்கமே இதை ஒத்துக்குது, நாங்க இவ்வளவு வருஷமா தர முடியல அப்படிங்கறத ஒத்துக்கிறாங்கன்னா இவ்வளவு வருஷம் டிலே ஆனது பேரு டிலே கிடையாதுங்க, இது நீதி. ஒருத்தனுக்கு ஈஸியா ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாமே நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியுது, அவங்க கிட்ட இருந்து ஈஸியா வரி வாங்க முடியுது, அவங்க கிட்ட இருந்து நம்மளால ஓட்டு வாங்க முடியுது அப்படின்னா அவனுக்கு உண்டான உரிமையும் நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல தாங்க இருக்கு. உங்களுக்கு எல்லா வருஷமும் நீங்க எலெக்ஷன் அடிக்கும் போது ஓட்டு போடுறாங்கல்ல, அப்ப அந்த ஓட்டு மட்டும் நீங்க வாங்கிக்கிறீங்க. அந்த ஓட்டு உங்க மேல இருக்க நம்பிக்கையில தானே அவங்க போடுறாங்க. உங்க மேல உங்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிட மாட்டாங்களா, அவங்களோட கோரிக்கை நிறைவேறிடாத அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்துல தானே, ஒரு நம்பிக்கையில தானே அவங்க உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. அந்த மக்கள் இப்படி புறந்தள்ளி ஒரு விதமான டிஸ்கிரிமினேஷன்லயே வச்சிருக்கிறது ஒரு அநீதி இல்லையே? இந்த விஷயத்துல நம்ம யாரை குறை சொல்றதுங்க? இதுல ஒரு தனிநபர் மேல நம்ம குற்றம் சாட்ட முடியாதுங்க. ஒரு ஆபீசரோ ஒரு கவர்மெண்ட்டோ இவங்க தான் செய்யலாம் அப்படின்றத நம்ம பின் பாயிண்ட் பண்றதுக்கு இங்க இடமே கிடையாதுங்க. ஏன்னா அது பல ஆண்டுகளாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபைல்கள் பல ஆண்டுகளாக மேசை மேல வைத்திருப்பது இந்த சிஸ்டமோட ஃபெயிலியர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மக்கள் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க, மக்கள் போராடிட்டு தான் இருக்காங்க, மக்கள் மேலும் மேலும் இந்த கோரிக்கையை வச்சுட்டு தான் இருக்காங்க. அதாவது இவங்களோட ஏழ்மையே இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடுச்சுங்க. இதே விஷயம் ஒரு சிட்டியில நடந்ததுனாலோ, ஒரு முக்கியமான ஓட்டு வங்கி இருக்கிற இடத்துல நடந்ததுனாலோ அதுக்கு அரசோ அரசாங்கமோ இந்த சிஸ்டமோ காட்டக்கூடிய வேகமே வேற லெவல்ல இருந்திருக்கும் அப்படின்றதுதான் இங்க ஒண்ணு. அதாவது இதுல நிறைய லெவல்ல ப்ராப்ளம் இருக்குங்க. இந்த டிஜிட்டல் உலகிலையும் ஒரு ஆதார் கார்டோ ஓட்டர் கார்டோ நம்மளால நிமிஷத்துல வீட்டுல இருந்து ஒரு அப்ளிகேஷனோ ஒரு சேஞ்சஸோ ஈஸியா பண்ண முடியுது. ஒரு சில நாட்கள்லயே இது நம்ம வீட்டுக்கும் டெலிவர் ஆகப்படுதுங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு லக்ஸரி தெரியுமாங்க? அதாவது இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல இந்த மாதிரியான ஒரு சர்டிபிகேட் இஷ்யூ பண்றதுல இத்தனை வருஷமா தாமதம் இருக்கு அப்படின்னு நினைச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. இதுல இருக்கிற அரசியல், இதுல இருக்கிற பிளேம் கேம் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பாருங்க, மனசாட்சிக்கு புறம்பானதா இல்லையா அதை மட்டும் யோசிச்சு பாருங்க. அதாவது நம்ம ஊர்ல சின்ன சின்ன குழந்தைகள் யூனிஃபார்ம் போட்டுட்டு ரோட்ல இறங்கி போராட வேண்டிய நிலைமை ஏன் வந்திருக்கு அப்படின்ற கேள்வி முதல்ல நம்ம
யோசிச்சு பார்க்கணுங்க. ரெண்டாவது, பல வருஷங்களாக இது போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டா, அப்போ இந்த குழந்தைகளோட அப்பா, அவங்களோட தாத்தா, இந்த மாதிரி எத்தனை பேருக்கு இந்த அநீதி லாஸ்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப எத்தனை தலைமுறைகள் தன் படிப்பையும் கல்வியையும் மேற்படிப்பையும் இழந்துட்டு இப்ப சாதாரண தொழில இருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஏழ்மையிலே இருக்காங்க. அப்ப இது இந்த சிஸ்டமோட ஒரு ஃபெயிலியர் இல்லையா? இங்க மக்கள் நல ஆட்சி, மக்கள் நலம் அப்படிங்கறத நம்ம இதை சொல்றோம். இவங்க அரசியல்வாதிகள் வருஷம் எலெக்ஷன் வரும்போது அவங்க சொல்லக்கூடிய ஃபேக் ப்ராமிசஸ்யா, இந்த ஃபேக் ப்ராமிசஸ் எல்லாமே நிறைவேற்ற முடியாதுன்றது மக்களுக்கும் தெரியும். அந்த எண்ட் ஆஃப் த டே இங்க கல்வி தான் இங்க எல்லாத்துக்கும் முக்கியம் அப்படிங்கிறது புரியுதுங்க. அந்த கல்வி ஒருத்தங்களுக்கு தரமா சமமா அவங்க நினைச்ச மாதிரி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்டா இருக்குதுங்க. அதாவது ஒரு குழந்தையால மேற்படிப்புக்கு போக முடியல, ஒரு குழந்தையால தன் நினைச்சதை படிக்க முடியல, அதுக்கு தடையா ஒரு ஜாதி சான்றிதழ் இருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேவலம், ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர் அப்படிங்கிறது தான் இங்க உண்மையா இருக்குது. சினிமா டயலாக பார்த்து நம்ம எல்லாரும் கிளாப் பண்றோம். அதாவது பணம் இருந்தா எடுத்துக்கிடுவாங்க, நிலம் இருந்தா எடுத்துக்கிட்டாங்க, படிப்பு மட்டும் உங்ககிட்ட இருந்து என்னைக்குமே எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க, அந்த படிப்பு இவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க மக்களோட கோரிக்கையா இருக்குது. ஒருத்தவங்க படிச்சு வெளியே வந்தா அந்த சமுதாயமே மேல வரும், அந்த ஒரு சூழலே மாறும் அப்படிங்கிறது தான் இங்க உண்மையா இருக்கு. சோ அதுக்கு ஜாதி சான்றிதழ் இப்ப இருக்கிற சிஸ்டம்ல எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இந்த மக்களுக்கு நடந்திருக்கிற தாமதம், அதாவது இவ்வளவு ஆண்டுகளா இருக்கிற தாமதத்தை தாண்டி இது ஒரு இன்ஜஸ்டிஸ் அப்படின்ற லெவலுக்கே வந்துருச்சுங்க. இங்க இவ்வளவு சோசியல் ஜஸ்டிஸ், பெரியார் மண், ரேஷனலிசம் பேசுற நம்ம இத்தனை வருடங்களாக இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பேசிக் உரிமை ஏன் கிடைக்கல அப்படின்ற கேள்வியோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மக்களுக்கு எது தேவை எது தேவை இல்லை அப்படிங்கறத சிந்திச்சு பாருங்க. மக்கள் நலனை சார்ந்த அரசியல் இருக்கா அப்படின்றத சிந்திச்சு பாருங்க. நன்றி.